டாலி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி ஒரு நடிப்பை என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த தம்பி பப்பு அவர்கள் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. பப்பு, நான் சும்மா பெருமைக்காக சொல்ல பப்பு, அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கேன். கிளைமேக்ஸில் அந்த பொம்மை மட்டும் இல்லை, படம் பார்க்குற அனைவருமே அழுதுட்டு தான் வெளியில் வராங்க. அப்படி ஒரு நடிப்பு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நீ ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலில் ஒரு தொகுப்பாளராக இருக்கிறாள், அந்த இடத்துல சிரிச்சுன்னு ஒரு கோமாளித்தனம் பண்ணின்னு இப்படி தான் இருந்த. ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்குது அப்படின்றத இந்த மைடியர் டாலியோட படத்தோட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சில சேனலில் நம்மளுக்கு கீழே அப்படியே தட்டி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த சேனல்லேருந்து வந்திருக்கிற இன்னொரு சொத்து தான் இந்த முத்து என்கின்ற பப்பு. பப்பு, இனிமேட்டு உனக்கு எல்லாமே டாப்பு, சரியா? அதே மாதிரி 2026 இன்னைக்கு சொல்கிற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2026 டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இந்த 2026 தம்பி பப்பு அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ ஆகுறா. 234 தொகுதியில் விஜய் சாரு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அந்த 234 தொகுதியிலையும் இந்த தம்பி பப்பு அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ நான் போட்டது இது மாலை மட்டும் இல்லை, இந்த 2026 வாங்கக்கூடிய அனைத்து அவார்டு எல்லாமே இந்த தம்பிக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் நடிக்கும்போது அந்த இவரோட மனைவியாக நடிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பூ எடுத்து வைக்கிறாரு பாருங்க, உண்மையிலேயே அந்த பூ பெருமைப்படும். பூன்னு கமெண்ட்டில் வேறு மாதிரி எதுவும் நினைக்காதீங்க, உண்மையிலேயே அது பூ தான், சரிங்களா? அந்த பூ எடுத்து இந்த தம்பி கரெக்டாக அந்த பப்பு அப்படின்றதால தான் அந்த பூ எடுத்து கரெக்டாக அந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பூ போட்ட மாலை இவருக்கு சொந்தமாக இருக்கு. உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல இவரோட மனைவியாக நடிச்சிருக்க அந்த ஹீரோயின் பேர் என்னப்பா? அனுப்பமா. என்ன வந்திருக்காங்களா? ஏம்மா அனுப்பமா, உங்கள் வீட்டில் அனுப்பலையாம்மா? என்னம்மா அனுப்பமான்னு பேர் வச்சுட்டு இங்கே வராமல் இருந்திருக்கியம்மா? அனுப்பம்மாவோட அம்மா, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை அனுப்பும்மா, சரியா? நான் வெயிட் பண்ணுறேம்மா, ஹீரோ வெயிட் பண்ணுறாருமா, டைரக்டர் வெயிட் பண்ணுறாருமா, ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறாருமா. இந்த படத்தில் நடித்ததுக்காக, மைடியர் டாலியில் நடித்ததுக்காக அனுப்பம்மா, உனக்காக நிறையா டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதனால் தயவு செஞ்சு அனுப்பம்மாவோட அம்மா அந்த ஹீரோயினை உடனே அனுப்பம்மா, சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. அதே மாதிரி அந்த அனுப்பம்மா ஒரு 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 சீனில் ரூமுக்குள்ளே ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க, வல்கர்லாம் இல்லை. அப்போது அதை பார்த்து தம்பி அவர்கள் அவ்வளவு ஃபீல் பண்ணுவார். அதாவது வேறு மாதிரிலாம் இல்லை, எப்படி அண்ணாமலை படத்தில் ரஜினி சாரு அந்த ரூமுக்குள்ளே போனோன்னா பாம்பு வந்துருமா, கடவுளே 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 கடவுளேன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அதே பாத்ரூமுக்குள்ளே துல்லாத மனம் துள்ளும் படத்தில் விஜய் சாரு அந்த ரோஜா பூ அதை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்களா? அழுது பொருள் வரல, உண்மையிலே தான். சிரிக்காத, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறான் தம்பி. உண்மையிலேயே அருமை 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 அப்படின்னு சொல்கிறதான் இந்த டாலி. இந்த படத்தோட இயக்குனர் வந்திருக்காரா? வாங்க, வாழ்த்துக்கள், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் உங்கள் மனசுக்குள்ள. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வாட்டி சார். 2 தடவையா? எது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றா? உங்களுக்கு என் மனம். ஓ ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தயாரிப்பாளருங்களா? சூப்பர். சாமி என்ன சாமி? ஆஞ்சநேயர். ஓகே, ஆஞ்சநேயர் சாமி. எப்படி மலையை தூக்கின்னு வந்தாரோ ஆஞ்சநேயர் சாமி, அதே மாதிரி இந்த மைடியர் டாலியும் அழகாக தூக்கின்னு வந்து தேட்டரில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நானும் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம், அண்ணனுடைய பெரிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸிங்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் இவ்வளோ தூரம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இந்த மாலை என் கழுத்தில் இருக்கக்கூடாது, அப்படியே ஷிஃப்ட் ஆகி
அது அங்கதான் இருக்கணும், நாங்க இங்கே இருந்துக்கிறோம். அண்ணே நன்றிண்ணே, நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுக்குங்க, தம்பி மைடியோ டாலி படத்துல அருமையா நடிச்சிருக்காரு. இந்த நேரத்துல உன்னைய கவுக்கிறதுக்காகவே பப்பு நீ பிக் பாஸ்க்குள்ள வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பிக் பாஸ்ல போனா உன் வாழ்க்கையே அழிஞ்சுது, புரியுதா? எப்படி இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு பிக் பாஸுக்கு போகாத. இந்த நேரம் அந்த பிக் பாஸ்லேருந்து எல்லாரும் ஃபோன் அடிப்பாங்க, தம்பி நீ வந்து அருமையாக அதில் நடிச்சிருக்க, அப்படி பண்ணியிருக்க இப்படி பண்ணியிருக்க, நீ உடனே பிக் பாஸில் வா, உன்னை வேற மாதிரி தூக்கின்னு போகிறேன்னுவாங்க. தூக்கின்னு போக மாட்டாங்க, வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, புரியுதா? அதனால எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த மைடியா டாலி மேலே சத்தியமா சொல்லு. மைடியர் டாலி மேல சத்தியமா பிக் பாஸ்க்கு நான் போக மாட்டேன். ஐயோ பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தவங்களோட நிலைமைலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தியா? சத்தியமா விஜய் டிவி போவேன், ஆனா பிக் பாஸ்க்கு போக மாட்டேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கப்பா. இந்த தம்பி பிக் பாஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மைடியோ டாலி படத்துல நடிச்சதுல இந்த பப்பு அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா இப்படின்னு அரையும் குறையமா ஆடுறதை போட்டு நீங்க அதுக்கு என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி 2026 சூப்பர் ஹிட் படமான இந்த படங்களுக்கு தமிழக அரசு விருது கொடுங்க, கலைமாமணி விருது கொடுங்க, சரிங்களா? நான் சிறை பார்க்கல சார், அந்த படத்தோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்படிலாம் நான் கம்பேர் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு சார். உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரா? அப்ப எப்படி நான் அந்த படத்து கூட நான் கம்பேர் பண்ணுவேன் சார்? எங்க ப்ரொடியூசர் லாரியே வாங்கி தருவார் சார். அந்த மாதிரி பல நல்ல படங்களை வந்து தொடர்ந்து வந்து ஆதரிச்சு சின்ன தயாரிப்பாளர்களை வந்து எப்பவுமே வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு நாயகன் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களுக்கு இந்த மாலையை நாங்க சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப நன்றி. அந்த கோட் வேர்ட் சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, மைடியா டாலிக்கு வணக்கத்தை போடு சார். தயவு செஞ்சு பிரஸ் மீடியாவுக்கு சொல்றேன், இந்த மாதிரி படங்களை வரவேற்க கொடுங்க. ஏன்னா இந்த தம்பி விஜய் டிவியில் அவனை வந்து இவ்வளோதான் இவனுக்கு திறமை இருக்கு போல அப்படின்னு நான் நினச்சேன். சும்மா நான் எதுக்காக சொல்லலை, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் விஜய் டிவியிலேருந்து வந்திருக்கிற இன்னொரு பொக்கிஷன் தான் அந்த தம்பி. உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மைடியர் லவ் படம் நிறைய இருக்குது, ஏகப்பட்டு இருக்குது. அம்பிகா காதல் முதல் தேவதாஸ் முதல் கொண்டு மௌன ராகங்கள் முதல் கொண்டு லவ் டுடே முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் 2K வரைக்கும் லவ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் இது லவ் படம் கிடையாது. ஒரு பெண்ணை பொண்ணாக நினச்சி லவ் பண்ணாதீங்க, பொம்மையாக நினச்சி லவ் பண்ணுங்க. அப்போ தான் அதுக்கு உயிர் இருக்கும். அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு தெரியுமா? அதுதான் கதாநாயகி. பப்பு நீ நவரச பப்பு. இனிமேல் நவரச கார்த்திகை உங்களுக்கு தெரியும், மௌன ராகம்லாம் அவரில் அவரோட தலைப்பில் அந்த நவரசமாக அந்த ஹேண்டில் பண்ணி அதை ப்ரப்போஸ் பண்ணுறது தான் அது மெயின். வந்து கதாநாயகி தேவைப்படுது, லவ்வுக்கே தேவைப்படுது, அந்த ப்ரப்போஸ் தான் தேவைப்படுது எல்லாத்துக்குமே. யார் கதாநாயகன் நடித்தாலும் சரி அந்த மனைவிக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், எப்படி உண்மையாக இருக்கணும்னு இந்த கதை. இப்போ கூட சொல்கிற தலைப்பு, ஒரு பொண்ணு அழுதா பல காரணங்கள் இருக்கலாம், ஒரு ஆம்பளை அழுதா ஒரு பொண்ணால் தான். இதுதானே உண்மை? அதுதான் படம். கதாநாயகிக்கு வயசு 26. இந்த 2020 தரமான லவ் படம். 2K கிக்ஸும் பார்க்கலாம், 90 கிக்ஸும் பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. வணக்கம், வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. இன்னைக்கு நம்ம ரிவ்யூஸ் கொடுக்க வந்திருக்கோம். சொல்லுங்க. படம் பயங்கரம்னு சொல்ல முடியாது, மக்கள்னு சொல்ல முடியாது, எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போவோம், அந்த பொண்ணுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லவ் மூவி பார்த்தா நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல, இந்த கண்டென்ட்டை வச்சு அங்கே ஏன் விட்டு போடலாம் தான். பப்புவோட சென்டிமெண்ட்டு தான் பயங்கரம். அது ஒரு கருத்து இருக்குல்ல, இதில் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நம்ம லைஃப்பில் போட்டு நம்ம ஒரு 4 பேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ லவ் பண்ணுற பசங்க எவ்வளோ பொண்ணுக்கு எஃபர்ட் போடுறாங்கன்றத இந்த படத்து மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். நல்லா தான், எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், தேட்டர்லேருந்து பாருங்கள். புரியல.
ட்ரஸ்ட்டு தான் எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கிறத பொண்ணுங்க யாருக்குமே அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி வரை நம்பி பாருங்க, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க நம்பினா தான் ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்கிறத பொண்ணுங்களுக்கு தெரியும். சும்மா பிரேக்கப் நீங்கள் வந்து ஒரே இடத்துல சொல்லிட்டு போயிடுவீங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து யோசித்து பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், அவங்களோட மறுபடியும் போய் பேசுங்க. அதனால் அதில் உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். மை டியர் டோலி படம் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸு ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ 2 பேரும் பேரா நடித்த 2 பேர்த்தோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நிறைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பப்பு நல்லா கேரி பண்ணி நடிச்சிருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்டும் மெயினாக ஹீரோயின் அவங்களுடைய லவ் ஸ்டோரி தான், அதை தாண்டி நிறைய சைட் கேரக்டர்ஸ் வராங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. மியூசிக்கு சாங் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நிறைய எமோஷனல் சீன்ஸுக்கு வந்து மியூசிக் நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. சாங்ஸுமே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ லவ் சாங்ஸ் தான் ஒரு 2-3 சாங்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு.